இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூர்யானை காமிக்கிறாங்க. அவள் வேகமாக எஸ்கேப் ஆகி சைக்கிளில் அங்கே ஓடிட்டுருக்கா. ஏன்னா அவளுக்கு அவங்க அங்கிள் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டுருக்கா. அவளுக்கு ட்ரக் வேற கொடுத்துருக்காங்க. எங்கே ஓடிட்டுருக்கா, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே மேலே தூக்கி எறிகிறாரு ஒரு பொருள் எடுத்து. அவள் அப்படியே போய் கீழே விழுந்துடுறா. அவளால் மொத்த முடியல. அவளுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போ பார்த்தா நம்மளோட ஹீரோ அங்கே வாழ்றான். அவனோட நேம் யாங். அவனை பார்த்ததுமே காலை பிடிச்சிட்டு, ப்ளீஸ்பா நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் க்ளீனாக இருக்கேன், எனக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் உன்னால் இதை தாங்க முடியுமான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக முடியும் ப்ளீஸ் அப்படின்ற சொல்கிறா. ஸோ அப்போ அவனை போய் கிஸ் பண்ணும்போது அவங்க எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. பார்த்தாங்க அசிஸ்டன்ட் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே சேர்ந்து அங்கே கார்க்கில் ரொமான்ஸுமே பண்ணிடுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்காகி போயிடுது, எங்கே போனால் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியே கொஞ்சம் வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கையில் ஒரு அழகான குழந்தை இருக்குது. இப்போ உன்னோட அப்பாவை என்னால் தேடி கண்டுபிடிக்க முடியாதுப்பா, ஸ்கூல் படிப்பை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்கா. ஸோ அங்கே நம்மளோட ஹீரோவை அவங்க தாத்தா கூட சேர்ந்து அதே ஸ்கூலுக்கு தான் அங்கே உள்ளே என்ட்ரி ஆகுற மாதிரி அங்கே காமிக்கிறாங்க. அவங்க தாத்தா நீ வயசாகிட்டே இருக்கு, மேரேஜ் பண்ணணும், பிளைண்டேட்டுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாரு. இன்னொரு விஷயம், உனக்கு இங்கே ஏதாச்சும் ஒரு பொண்ணை பிடிச்சிருந்தா கூட சொல்லு, நம்ம பார்க்கலான்னு சொன்னதுமே தாத்தா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இதை ஸ்கூல் அதை மாதிரி மறந்துடாதீங்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே உள்ளே பார்த்தா ஹீரோயினோட குழந்தை அழுததுமே அவங்க பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஆனால் அங்கே சில பொண்ணுங்க அங்கே அவளை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தீங்களா ஸ்கூலுக்கு எதிராக இவ என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு பிரின்ஸிபல் வந்ததுமே சார் இது என்ன ஸ்கூலா இல்லை என்ன பாருங்கள் இவன் என்ன மாதிரி பண்ணிட்டுருக்கா, இது ரூல்ஸ்க்கு அகென்ஸ்டானது, இந்த பொண்ணை நீங்கள் ஸ்கூலை விட்டு வெளியேற்றுங்கன்னு சொன்னதும் அப்போ அவளோட ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறான். அவள் பார்த்தா இவன் உண்மையிலேயே ஒரு நல்ல நல்ல பொண்ணு, நல்லா படிக்கக்கூடியவ, இது ஒன்று தப்பெல்லாம் அவள் பண்ணலையே, குழந்தைக்கு தானே பால் கொடுக்குறா, தயவு செஞ்சு விடுங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே இவங்க பார்த்தாங்க. உள்ளே என்ட்ராய் வரும்போது குழந்தை அழகுற சவுண்டு கேட்டதுமே அவங்க தாத்தா சின்ன வயசில் நீயுமே இப்படி தான்ட்டு அழுவ, என்னமோ குழந்தை உன்னோடது மாதிரியே தோணுதே, என்ன இதுன்னு சொல்லிட்டு உள்ளே வேகமாக போகிறாங்க. என் கையில் இப்போ ஒரு குழந்தை விழுந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது ஹீரோயினை பிடிச்சி அங்கே புள்ளி பண்ணதில் குழந்தை அப்படியே மேலே பறந்து போய் அவரோட கையில் விழுந்துருது. அதை பார்த்துட்டு கடவுளே எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரான்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாகிட்டு இருக்காரு. ஃபேஸை பார்த்தா அப்படியே நம்ம ஹீரோவோட ஃபேஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே ஹீரோயின் அங்கே புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. பிரின்ஸிபல்கிட்ட பேசாமல் இந்த பேபி எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் கொண்டு போயிடுறோன்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிறாங்க. இங்கே வந்திருக்கதே ஒரு டீல் போடுறதுக்காக தான். ஸோ அவங்களுமே நீங்கள் தூக்கிட்டு போங்கன்னு சொன்னதும் ஸோ அப்போங்க லீன் அதெல்லாமே பார்த்துட்டு குழந்தை என்ன அவரோடதா, பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சஸ்ட் பர்சன்ஸ்ன்றது நல்லாவே தெரியுது, இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கே அப்படின்ற சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறா. ஸோ எங்கள் வீட்டில் பேபியோட சேர்ந்து அவங்க கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தா அங்கே அவங்க அசிஸ்டன்ட் சட்டின்னு எடுத்து பார்த்தாச்சு, குழந்தை சாரோடது தான் அப்படின்றத சொல்கிறாங்க. உடனே தாத்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு கண்டிப்பாக அப்படின்னா இந்த குழந்தையோட அம்மாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க அந்த லின் வந்துடுறா. அந்த பேபியோட அம்மா நான் தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது, இந்த பொண்ணை பற்றி விசாரிக்கணுமே, எனக்கு என்னமோ பார்த்ததுமே அந்த பொண்ணு மாதிரி ஏன் தோணலைன்னு சொன்னதும் பட் தாத்தாவை பார்த்தா என்னடா பார்த்துட்ருக்க, பொள்ளையோட அம்மா கிடச்சிட்டாங்க, உள்ளே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இவ என்னோட ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா, ரொம்பவே லக்ஸுரியான லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. பட் உன்னை எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே குழந்தையோட பின்னாடி நீங்கள் பாருங்கள் பர்த் மார்க் இருக்குன்னு சொன்னதும் ஸோ அதே மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பேபி இவ ஃப்ரெண்டுன்ற வாசி ஹீரோயின் அது எல்லாமே இங்கே சொல்லியிருக்கா. அப்போ அங்கே ஹீரோயினை பார்த்தா பிள்ளைய காணோம்னு சொல்லிட்டு அங்கே எல்லா இடத்துலையுமே தேடிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. என் பிள்ளைய காணமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் இவ்வளோ பார்த்தா காரில் இறங்கிட்டு குழந்தையோட சேர்ந்து இறங்கி வர்றா. இப்போ குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும்ப்பா, நான் தேடி கண்டுபிடிச்சிட்டேன், இந்த உனக்கு பேபி அப்படின்றத சொல்லிட்டு கையில் கொடுத்ததும் ரொம்ப எமோஷன் ஆகிட்டாங்க, தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. பட் நீ எப்படி இவ்வளோ ரிச்சாக மாறினேன்னு சொன்னதும் எனக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்த ப்ரொபோசல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பிட்டு பேசுகிறா. நீ குழந்தைய நல்லபடியாக கேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் விளையாடலாம், கொஞ்ச நேரம் மட்டும் என்கிட்ட கொடு ஓகேவான்னு சொன்னதும் அவள் ரொம்பவே எங்கள் தேங்க்யூ சொல்கிறா. பிறகு இங்கே ரூம்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே உள்ளே வந்தால் பார்த்தா இவ பேபிக்கு அங்கே பால்லாம் கொடுத்துட்டு குழந்தைய பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் எங்கள் சாரி கேட்குறான். இருக்கட்டும் பரவாயில்லன்னு அவள் சொல்கிறான். ஸோ குழந்தை மேலே அவள் அவ்வளோ ஒரு பாசம் வச்சுட்டு அதை பற்றி அங்கே ரொம்ப அங்கே ஆசையாக பேசினதும் அந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அவனுக்குமே அங்கே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்போங்க எனக்குமே ஒரு பேபி இருக்குது அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அவனுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவங்க பேசி முடித்ததுமே ஹீரோயின்கிட்ட என்னோட குழந்தைக்கு நீங்கள் நேனியாக வருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான்.
ஸோ உனக்கு ஏகப்பட்ட காசுமே நான் கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டு நாங்கள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவள் தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. இப்போ பார்த்தியா அம்மாவுக்கு வந்துட்டு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்றத சொல்கிறா. ஸோ இவன் உங்கள் வீட்டுக்கு அவளங்க கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இவள் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இந்த குழந்தையினால எனக்கு எவ்வளோ பெரிய லக்ஸரியான லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவள் பயந்து போயிட்டு ஃபேஸை வேகமாக அங்கே திருப்பிக்கிட்டதுமே அப்போ அங்கே நான் பாரு உனக்காக நானே எல்லாமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இதுக்கப்புறம் நீ கஷ்டப்பட வேணான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப பயந்து போயிட்டு அதெல்லாம் தேவை கிடையாது, நீங்கள் தயவு செஞ்சு வந்துட்டு பேசாமல் அவங்கள அனுப்பிவிடுங்க, நானே என் பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் நீ எதுக்காக வீம்பு பண்ணிட்டு இருக்க, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் குழந்தைய கூடுன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீ ஃபேஸை வேறு திருப்பி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஃபேஸ் ஃபுல்லாமே அலர்ஜி ஆயிருக்கா அதனால தான் அப்படின்றத சொன்னதும் என்னது அலர்ஜி ஆயிருக்கா, அது எப்படி உனக்கு அலர்ஜி வரும், காலையில் நல்லா தானே இருந்த அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். குழந்தையாச்சும் கூடன்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கி கொடுத்தா ஐயோ பிள்ளைய பார்த்ததும் கண்டுபிடிச்சிருவாளேன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் சரியாக வந்துட்டு ஃபேஸ் பார்க்க முடியல, குழந்தைய நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. எனக்குமே இன்னொரு குழந்தை இருக்குப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறா. என் ஃப்ரெண்டுகிட்ட நான் வந்துட்டு கால் பண்ணி இப்போ சொல்கிறேன், குழந்தைய அவட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கால் பண்ணால் இவன் ஃபோன் ரிங் ஆனதுமே வேணுமா ஃபோனை கட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அவன் டவுட் ஆகிட்டு எதுக்காக ஃபேஸை திருப்பி வச்சுட்ருக்கேன், இந்த பக்கம் திரும்பாமல் அலர்ஜி வந்துருந்துச்சுன்னா ஃபேஸை பார்த்தா எங்களுக்கே நான் வரப்போதா, நீ திரும்புன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் எனக்கு இதுக்குமே சொல்யூஷன் தெரியும், நீங்கள் திரும்புங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்தா இப்போ வெம்ப கோவமாயிட்டு அவளை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டுறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு கோவமாகி போயிடுது, வெம்ப தூக்கி விட்டுட்டு அவகிட்ட சாரி கேட்குறான். உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, எதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் நான் அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் ஏன் நீங்கள் இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டதுமே நம்ம ஹீரோயின் நான் இது அவங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இந்த ஜாப் பண்ண விரும்பலை அப்படின்ற சைட்டு அவங்க இருந்து போனதுமே இப்போ இவனுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவளை பற்றி விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் குழந்தைய தூக்கிட்டு அங்கே சாப்பிட்லான்னு போகிறா. பட் அங்கே ஃபுட் எல்லாமே வாங்குறதுக்கு ஏகப்பட்ட காசு தேவைப்படுது, இருந்தாலும் ஹெல்த்தியாக சாப்பிடணும், ஏன்னா அவள் பால் கொடுக்குற வாசி குழந்தைக்கு ரொம்ப சத்தான பால் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தாங்க அவங்க அங்கிள் ஆண்டி வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிடுறா. அவங்களை அனுப்பி விட்டதே எல்லாம் இந்த லின்னோட வேலை தான், நான் வரமாட்டேன் உங்க கூட சேர்ந்து நீங்கள் இருந்து போயிருங்கன்னு சொன்னதும் நீ இப்போ எங்கள் கூட சேர்ந்து வில்லேஜுக்கு வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி அவளை அங்கே இழுக்கிறாங்க. குழந்தையுமே பறிச்சுக்கிறா. தயவு செஞ்சு நீ பிள்ளைய கொடு, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறீங்கன்னு சொன்னாலுமே கேட்காம நம்ம ஹீரோயினா அங்கே கையக்காலை கட்டி அங்கே வந்துட்டு உள்ளே தூக்கி போடுறாங்க. தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, என் பிள்ளைய என்கிட்ட பிரிக்காதீங்க விடுங்கன்னு சொல்லிட்டு அவள் கத்திட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்டாங்க அசிஸ்டன்ட் சார் அந்த குழந்தைய பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சாச்சு, இந்த லின்னா அந்த குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு எந்த ஒரு எவிடன்ஸுமே இங்கே கிடைக்கலன்னு சொன்னதும் ஆரம்பத்துலேருந்தே அவன் மேலே எனக்கு டவுட்டாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அங்கே அவனுக்கு ஏதோ மாதிரி ஃபீல் ஆனதுமே அங்கே வந்துட்டு வண்டியை விடுங்கன்னு சொல்கிறான். ஸோ இவங்க கார் எடுத்து நம்ம ஹீரோயினை கையை காலை கட்டி அங்கே தூக்கிட்டு போக ட்ரை பண்ணால் கரெக்டாக அப்போ நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ இவன் இறங்கினதுமே அதை பார்த்தா அந்த லின்னுக்கு ரொம்ப பயமாயிருது. இவங்க அங்கிள் ஆண்டியுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. வேமா அங்கே ஒரு மூட்டைக்குள்ளே கட்டி நம்ம ஹீரோயினை பார்க்க விடாமல் பண்ணிடுறாங்க. என்ன உள்ள சவுண்டு கேட்டுட்ருக்கு. கதவை திறங்கன்னு சொன்னால் பயந்து போயிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டுருக்கீங்க உள்ள, யார் நீங்கள், என்ன வந்துட்டு உள்ளே மறைச்சிட்ருக்கேன்னு கேட்டால் இவ உடனே அவங்க என்னோட ரிலேட்டிவ் தான் சொல்லிட்டு எப்படியோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறா. பட் கதவை திறங்க, உள்ளே என்னத்தை வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க திறக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்க தாத்தா வந்துடுறாரு. குழந்தை அழுதுட்டுருக்குடா, நம்ம பிள்ளை நம்மளுக்கு முக்கியம், இது எதுக்காக ஊர் பிரச்சனையில் தலையிடுற, நீ வான்னு சொன்னதுமே அது சரிதான் சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்ப போகிறான். ஸோ இவங்களுமே கார் எடுத்து எப்படி அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. பட் இவனுக்கு டவுட் ஆகிட்டு இவளை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு விசாரித்து சொல்லுங்கன்னு அவன் சொல்கிறான். பிறகு இங்கே கார் அங்கே போயிட்டு இருந்தா போலீஸ்க்கு அங்கே ரொம்ப டவுட் ஆகிட்டு அங்கே காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்க அங்கிள் ஆண்டி கதவை ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டேன்னு சொன்னதும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளதுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கதவை ஓப்பன் பண்ணால் அங்கே உள்ளே வந்துட்டு அவளை கையை கட்டி போட்டு சாக்கில் இருக்கிறத பார்த்துட்டு அவள் ரொம்ப அவங்க பயந்து போயிட்டு காப்பாற்றிடுறாங்க. என்னாச்சு அவனுக்குன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நான் ஸ்கூலுக்கு போகணும், ப்ளீஸ் என்னை கொண்டு போய் அங்கே விடுங்கன்னு சொல்லிட்டா. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே கிளம்பி வந்துச்சேக்கா. அங்கே நம்ம பிள்ளைய காணமே, அவங்க குழந்தைய தூக்கிட்டு போனாலே இப்போ நான் வந்துட்டு குழந்தைக்கு பால் கொடுக்குற டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் குழந்தைய பற்றி கேட்டதுமே பாவம் பாரு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான்னு, படிக்கிற வயசில் புள்ள புத்து வச்சுட்டு குழந்தைக்கு பால் கொடுக்கறத பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணதும் இவங்க பேசலாம் பெருசாக எடுக்கக்கூடாது, குழந்தைக்கு நான் இப்போ கண்டிப்பாக பால் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஹெல்த்தியான சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்றா. ஸோ இங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு குழந்தைக்கு வந்துட்டு நல்லா தாய்ப்பால் கொடுங்க அப்படின்னா தான் நல்லதுன்னு சொன்னதும் அப்பாங்க சார் இப்படி வந்துட்டு அவங்களுக்கு பால்
எதுவுமே வந்து சரியாக வரமாட்டுதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம யாராச்சும் ஆளை ஏற்பாடு பண்ணணும், இல்லைனா ஹெல்த்தியான வந்துட்டு சாப்பாடு எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா இவங்க ட்ரிங்க்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த புள்ளைய அங்கிட்டு தூக்கிட்டு போங்க, என்னை என்ஜாய் பண்ணவே விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருக்கா. ஸோ இங்கே ஸ்கூலில் பார்த்தா அவங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு அந்த பண்ணவை சாப்பிட்டுட்டு இருந்தா அதையுமே பிடுங்கி போட்டு அங்கே ரொம்பவே பாடாப்படுத்துகிறாங்க. நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னதும், ஓ உனக்கு வாய் வேற பேச அருகதை இருக்கான்னு சொல்லிட்டு அவளை போட்டு இன்சல்ட் பண்ணதுமே அப்போ கரெக்டாக பார்த்தா நம்ம ஹீரோ அவங்க கார்ட்ஸோடு சேர்ந்து வந்து விடுறான். அங்கே ஹீரோயினை காப்பாற்றிட்டு அந்த கேர்ள்ஸையுமே பனிஷ் பண்ணுறதை பற்றி பேசினதும், தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க, அந்த பொண்ணுங்களுக்குமே ஃப்யூச்சர் இருக்குது, தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் அவனுக்கு இன்னுமே இம்ப்ரெசிவாக இருக்குது. உன்னை இவங்க தானே இப்போ புள்ளி பண்ணாங்கன்னு சொன்னதும் தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற சைட்டை அவங்க பேசிகிட்டு இருக்கா. ஸோ அதை கேட்டுட்டாவே, நான் வந்து உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட் தான் வந்திருக்கேன், என் குழந்தைக்குமே வந்து பால் தேவைப்படுது, நீ வந்து தாய்ப்பால் கொடுப்பியான்னு சொல்லிட்டு கேட்குறதும் ஏன் இல்லை அப்படின்றத அவள் சொன்னதுமே சரி நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவளுமே சைன் பண்ணி கொடுக்குறா. என்னாச்சு உன் ட்ரெஸ்க்கு ஏன் இப்படி வந்துட்டு அழுக்கா இருக்குன்னு சொன்னதுமே அவள் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறா. சோப்பாவே எவ்வளோ நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் கோட் எல்லாமே போற்றி விழுறான். சார் அதெல்லாம் இருக்கட்டும், பட் உங்கள் ஒய்ஃப் நான் திரும்ப ரிட்டர்ன் வந்தால் வீட்டுக்கு அவங்க பெரிய ப்ராப்ளம் பண்ணிட மாட்டாங்களான்னு சொன்னதும் கண்டிப்பாக இல்லை, இந்த டைம் நான் பார்த்துக்கிறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ உங்கள் வீட்டில் பார்த்தா அங்கே வந்து ஃபுட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அங்கே ஏற்பாடு பண்ணி அனுப்ப சொல்கிறான் அங்கே ஸ்கூலுக்கு. ஏன்னா ஹீரோயின் நல்லா சாப்பிட்டா தான் குழந்தைக்கு இங்கே பால் கொடுக்க முடியுன்றதுக்காக. பட் இவ அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு ஏதோ வந்து பால் கொடுக்க ஆள் ஏற்பாடு பண்ணிட்டான் போல். அதனால் நானுமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்கூலில் பார்த்தா ஏகப்பட்ட ஃபுட் எல்லாமே அனுப்பி விட்டுருதுமே ஹீரோயின் கண்டிப்பாக இதெல்லாம் அவர் தான் அனுப்பியிருக்காரான்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றா. ஹீரோ வந்ததுமே நீ என்ன சாப்பிட்டியா, குழந்தைக்கு வந்துட்டு நல்லா பால் எல்லாமே கிடைக்கலன்னு சொன்னதும் அப்படின்னா வந்துட்டு இவர் எனக்காக இதெல்லாம் பண்ணலை, பேபிக்காக தான் பண்ணிகிட்ருக்காரு, நான் இதுக்கெல்லாம் ஹாப்பியாகணும்னு எந்த அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அவன்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததும் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, விலகி போங்கன்னு சொன்னதும் உனக்கு என் பக்கத்தில் வரது பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப க்ளோஸாக வர ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, உங்கள் ஒய்ஃப் வந்து பார்த்தா ரொம்ப வந்துட்டு அது சங்கடப்படுவாங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு எனக்கு என்னமோ ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு என்னமோ ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ அப்போ அங்கே அவளை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் எப்படியாச்சும் வந்துட்டு இவன் பக்கத்தில் நெருங்கி போகணும், நாளைக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா என்னை வீட்டை விட்டு துரத்தி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பிள்ளையை தூக்கிட்டு அங்கே உள்ளே வர்றா. ஸோ அப்போங்க அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து அங்கே கூப்பிட்டதுமே இவ வேமா வந்துட்டு இவ ஃபேஸை கூட பார்க்காம அங்கே மறைஞ்சிக்கிறான். நான் உங்களுக்காக தான் இங்கே சூப் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்கு சூப் ஒரு ஸ்பூன் கொடுத்ததுமே அவனுக்கு தலையெல்லாமே சுற்றிட்டுருக்கு, அதில் ட்ரக்கு கொடுத்துருக்கா. ஸோ இப்போ அங்கே அவள் வந்து க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணா, இவன் பக்கத்தில் கூட விடாமல் அங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா அதெல்லாமே பார்த்துட்டு இந்த பணக்காரவங்களாம் இப்படி தான் போலப்பா ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிரிக்கிறா. பட் இந்த வாய்ஸ் என்ன லீன் மாதிரியே எனக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு. அவன் அங்கே வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறான். புள்ள வேற அங்கே அழுதுட்டுருக்கு, அதை கூட கண்டுக்காம இவன் கூட சேர்ந்து எப்படியாச்சும் க்ளோஸாக இருக்கணும் தான் அவள் ட்ரை பண்ணுறா. அங்கே குழந்தை கத்திட்டு இருந்தா ஹீரோயினுக்கு வேற டவுட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம பிள்ளையோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இவன் பார்த்தா ரொம்ப கோவமாயிட்டா, அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பிள்ளைய வந்துட்டு அழுக விட்டுட்டு பெத்த தாயா வந்துட்டு உனக்கு என்ன இப்படிலாம் அசிங்கம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஸோ அவங்க அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு மேடம் வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க, பிள்ளைய போய் நல்லபடியாக பாலை கொடுத்து பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விடுறான். ஹீரோயின் அப்போ அங்கே எழுந்திரிச்சிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கப்பா, நான் எதுவும் கேட்கல அப்படின்ற சொன்னதும் அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு எனக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறா. பட் அங்கே ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அவ கூட சேர்ந்து ஒன்றா இருந்தான் இல்லையா, ஸோ அந்த மாதிரியே அவனுக்கு வந்து தோணிட்டுருக்கு. அவ கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க சாரியுமே கேட்குறான், மிஸ்டேக்காக இதெல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீ வந்து என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னதும் நான் இதை பற்றி எங்கேயும் வெளியே சொல்லலைன்னு அவள் சொல்கிறா. அவனுக்கு இன்னுமே டவுட் அதையும் தான் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக லின் வந்துட்டு அந்த பிள்ளையோட அம்மாவை இருக்க சான்ஸே கிடையாது, நான் இதை பற்றி தீர விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறான். ஸோ இவளை பார்த்தாங்க வீட்டில் பயங்கர டென்ஷனாகி உட்காந்துட்ருக்கான். ஏன்னா அவன் பக்கத்தில் நெருங்க விடாமல் துரத்தி விட்டான்னு சொல்லிட்டு குழந்தைக்கு அங்கே பால் எல்லாமே கொடுக்க சொன்னதும் மரியாதையை தூக்கிட்டு போயிருங்க, போய் குழந்தைக்கு நீங்களே பால் எல்லாமே அங்கே டப்பால தான் எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னதும் மேடம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் அம்மான்னு சொன்னதும் நான் தானே இங்கே வந்துட்டு ஓனர், நீ மெய்டு தானே, நான் சொன்னதை பண்ணுன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவப்படுறா. பிறகு ஹீரோயே நாங்கள் அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி அங்கே வந்துடுறா. அப்போ அங்கே இந்த பேபி வந்துட்டு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே மேடம் நீங்கள் கரெக்டான அட்ரஸ் தான் வந்திருக்கீங்க, குழந்தைக்கு பால் கொடுக்க
ஏற்பாடு பண்ணவங்க நீங்கள் தானே வாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ அந்த லின் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமாக நாங்கள் ஷாக்காகி போயிடுது. போனதுமே என்னப்பா நீ ஏங்கோட ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் இல்லைப்பா அவள் பிரதரோட நான் ஒய்ஃப் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோ ஏன் சரி என்னோட பிள்ளைய நான் பார்க்கணும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே தயவு செஞ்சு நீ கவலைப்படாத குழந்தை நல்லா தான் இருக்குது நீ வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்றத அவள் சொல்கிறா. வந்துருவாரு சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே மெய்டவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போங்க நம்ம ஹீரோயின் பார்த்தா குழந்தை வந்துட்டு அழுகிற சவுண்டை பார்த்ததுமே அது என்ன என்னோட பிள்ளை மாதிரி இருக்குது அது ஏன் பிள்ளை தான் சொல்லிட்டு அவள் பார்க்க போனதுமே உடனே அவங்க கையை பிடிச்சிட்டு தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கப்பா நான் வந்துட்டு இந்த குழந்தைய நான் தான் பேத்தேன்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்கேன் அவங்க அண்ணன் வந்துட்டு இல்லைன்னா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க எனக்கு மேரேஜ் ஆகாது ப்ளீஸ் எனக்காக நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் உடனே அவங்க அதை பேச்சை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கே கன்வின்ஸ் ஆகிடுறா. அங்கே வந்ததுமே அங்கே அவளை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறான். ஸோ இவள் வந்து என்னோட கசின் நான் இவளை பார்க்க வந்தே நம்ம பொய் சொல்லிடுறான். குழந்தைய நம்ம ஹீரோங்க வாங்கி கையில் வச்சுட்டு பேபி ஒன்றை மாதிரியே எனக்கு என்ன தோணுது அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே அதை கேட்டுட்டு என்ன நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது இது வந்துட்டு லின்னோட புள்ள தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. பார்த்தாங்க ஷீ ஃபுட் எல்லாமே ஹீரோயினுக்கு எடுத்து வச்சதுமே வந்துட்டு ஹீரோயினுக்கு அலர்ஜின்றதை சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு குழந்தைக்குமே இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் அவங்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னா வந்துட்டு இவ தான் அம்மாவாக இருக்குமான்னு சொல்லிட்டு அவனுக்கு டவுட் ஆகிட்டுருக்கு. உடனே இவங்க ட்ராமா பண்ணுறா எனக்குமே சீ ஃபுட்னா சாப்பிட்டா அலர்ஜின்னு சொல்லிட்டு அலர்ஜியான மாதிரி எங்கள் ட்ராமா பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போய் தயவு செஞ்சு பிள்ளைய பற்றி அவன் முன்னாடி நீ எதுவும் பேசாதப்பா நான் மாட்டிக்குவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே ஹீரோயின் ஏன் சொல்கிறா குழந்தைய பார்த்தாலே அவர் ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்காருன்னு சொன்னதும் இல்லை குழந்தைய பார்த்தாலே அவர் ரொம்ப பேசினாலே அப்செட் ஆயிடுவார் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கப்பான்னு சொன்னதும் சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ இங்கேருந்து கிளம்புறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்ப்பா நான் வந்து அடிக்கடி பிள்ளைய பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. ஸோ அப்போ நானே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது நம்ம ஹீரோயின்ட்ட என் பிள்ளை பக்கத்தில் நீ நெருங்கி வரணும்னு ஏன் ஆசைப்படுற உனக்கு என்ன பிள்ளை மேலே அட்ராக்டாக இருக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் எது இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மறைச்சிட்டு இருக்கா. பட் எனக்கு வந்துட்டு உன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னை பார்த்தா உனக்கு எதுவும் தோணுதான்னு சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் நீங்கள் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க விலகுனா வச்சுட்டு அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். மேலே இருந்து அவள் பார்த்துட்டு பயங்கரான டென்ஷனாகி போயிடுறா. கண்டிப்பாக நான் வந்துட்டு இவ்வளோ சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க அங்கிள் ஆண்டிகிட்ட கால் பண்ணிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா குழந்தைக்காக அங்கே வந்து பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பாங்க மெய்டு வந்துட்டு இப்படி டப்பா பால்லாம் கொடுக்கறது ரொம்பவே தப்பு மேடம் கொஞ்சமாச்சு நீங்கள் வந்துட்டு பால் வந்து கொடுக்கணும் அது பண்ணாமல் இருந்தால் ரொம்பவே குழந்தைக்கு நல்லது கிடையாதுன்னு சொன்னதும் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாவ. அங்கே வந்துடுறாரு குழந்தைய பார்த்துட்டு என்ன பிள்ளைக்கு அலர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவுமே அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான் என்ன பிள்ளைக்கு அலர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பதட்டமாயிருது. அப்போ அங்கே மெய்ட் வந்துட்டு மேடம்கிட்ட வந்து நான் வந்து தாய்ப்பால் கொடுக்க சொன்னால் அவங்க வந்துட்டு கேட்காம வெறும் இந்த டப்பாவால் கொடுத்துட்ருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஸ்கூலில் வந்துட்டு அங்கே படிச்சுட்ருக்கா. ஸோ அப்பாங்க இப்படி அந்த குழந்தைக்கு இன்றைக்கி இப்போ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு புள்ள என்னோடது பட் அவள் எப்படி என்னை கூப்பிடாம இருக்கா ஒருவேளை வந்து மறந்து போயிருப்பா நானே வந்துட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாமே கேட்டுட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டுருக்கா. ஸோ அப்பாங்க அவங்க அங்கிள் ஆண்டி அங்கே வந்துடுறாங்க. நீ திரும்ப வில்லேஜுக்கு வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் ஹீரோயின் வரமாட்டேன்னு சொன்னதுமே நான் உடனே அவங்க ஆன்ட்டி கீழே விழுந்து அழுது பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நான் இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன் பட் வந்து இவ எங்களவே மதிக்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசும்போது வந்து வர சொல்லி இங்கே செக் பண்ணதுமே நான் தான் வந்துட்டு குழந்தைக்கு இப்படி தாய்ப்பால் கொடுங்க இப்படி புட்டி பால் கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் ஏன் அப்புறம் பண்ணுறீங்க இப்படி கொஞ்சமாச்சும் கொடுத்தா தானே குழந்தைக்கு சரியாகும் அதனால தான் பிள்ளைக்கு அலர்ஜி ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்பாங்க நீ வந்துட்டு ஒரு தாய்ப்பால் உன்னால் கொடுக்க முடியாதான்னு சொன்னதும் அப்பாங்க அதை கேட்டுட்டு அவள் இல்லைப்பா நான் இப்போ என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கேன் எப்படி போய் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. ஐயோ கடவுளை இந்த விஷயத்தினால தான் அவதே வந்து உண்மையான அம்மான்னு தெரிய போதா என் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே எல்லாருமே என்னப்பா இந்த பொண்ணு இப்படி இருக்கா சின்ன வயசுலேயே குழந்தை வேற பெற்றுக்கிட்டா இப்போ இந்த மாதிரி வேற பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோதான் டீஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே பிரின்சிபல் வர்றாரு உடனே இந்த ஸ்கூலை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தா எல்லாம் இந்த லின்னோட வேலை தான் உங்கள் ஸ்கூலோட பேரவே அவள் கெடுத்துட்ருக்கா அவங்க அங்கிள் ஆண்டியோட சேர்ந்து அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரி இருந்தாலும் சொல்லும்போது அப்போ அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அங்கே வந்துடுறாரு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அந்த பொண்ணை வந்து ஃபயரும் பண்ண முடியாது புள்ளியும் பண்ண முடியாது
முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் ஆண்டியை ஆல்ரெடி நீங்கள் பண்ண திருட்டு வேலைக்கு உன் மேலே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸை வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. பிறகு குழந்தைக்கு இப்படி ரொம்ப உடம்பு முடியல, உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு வரக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே இவ வேமா அங்கே காரில் போயிட்டுருக்கா. வேமா போங்க, பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பட் இவளை பார்த்தா நான் வந்து வேற ஒரு மில்க்கு கொடுக்குறேன், குழந்தைக்கு சரியாக இருன்னு சொல்லிட்டு இங்கே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் ஆனால் அங்கே தாத்தா கோவமாகறாரு. இவ பார்த்தா அங்கே பாலில் வந்துட்டு மயக்க மருந்தை கலந்து இப்போ நான் இந்த பாலை கொடுக்குறேன், கண்டிப்பாக சரியாக இருன்னு சொன்னதும் அவர் வந்து குழந்தை வாயமுடாமல் கத்துதேன்னு சொல்லிட்டு அவர் சரின்னு சொன்னதுமே அங்கே பாலை குடிக்க வச்சதுமே புள்ள அங்கே தூங்கிடுது. இவர் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. ஹீரோயின் பார்த்தா விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு உள்ளே ஓடி வந்துட்டுருக்கா. புள்ளைக்கு என்னாச்சோ ஏதோன்னு சொல்லிட்டு இங்கே நானி பார்த்தா ஐயோ புள்ள வந்துட்டு மூச்சு விட முடியாமல் கிடைக்கேன்னு சொல்லிட்டு பயந்து போனதும் ஹீரோயின் வேகமாக புள்ளையை பிடிங்கிட்டு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அழுததும் இவ உடனே குழந்தைய பிடிங்கிட்டு அங்கே ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு குழந்தை வந்துட்டு மூச்சு விட முடியாமல் இருக்குன்னு சொன்னதும் அங்கே இவ ஒரு பக்கம் ட்ராமா பண்ணா. அங்கே தாத்தாக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டு அவருக்கு நெஞ்செல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயின் புள்ளைய வாங்கிட்டு பயங்கரமாக அழுதுட்டு ஐயோ என் புள்ளன்னு சொல்லிட்டு கண்ணுலேருந்து கண்ணீர் மேலே பட்டதும் கண்ணை முழிச்சிருது அந்த குழந்தை. அதை பார்த்துட்டு அங்கே இருக்குது எல்லாருக்கும் பயங்கர ஷாக் ஆகிருது. டாக்டர் செக் பண்ணிவிட்டு மெடிக்கல் மிராக்கல் தான், குழந்தை நல்லபடியாக ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அப்போங்க நானி சொல்கிறாங்க அம்மாவோட கண்ணீர் பட்டதுமே புள்ள எந்திரிச்சிருச்சுன்னு சொன்னதும் கோவமாயிட்டு அவங்கள போட்டு அடிச்சுட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க, குழந்தையோட அம்மா நான் அப்படின்ட்டு தான் அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோக்கு அங்கே டவுட் ஆகிட்டுருக்கு, இது எப்படி சாத்தியம் அப்படின்றத சேர்த்து அவன் கேட்குறான். அப்போ அங்கே ஹீரோயின் சொல்கிறான் நானுமே அவளோட சொந்தக்காரி தானே, ஸோ ஒரே ஃபேமிலி அதனால தான் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே அவகிட்ட என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுப்பா, குழந்தைக்காக இவர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொடக்டிவாக இருக்கார், என்ன விஷயம் சேர்த்து கேட்டதுமே இல்லைப்பா என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளியூரில் இருக்கார் இல்லையா, எல்லாத்தையுமே இவர் தான் பார்த்துக்க சொல்லியிருக்காரு, ஸோ குழந்தைன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காருன்னு சொன்னதும் அவளுமே அங்கே முட்டாள் மாதிரி நம்பிச்சுக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ குழந்தைய கூட்டிகிட்டு போய் பாலாமே கூடுன்னு சொன்னதுமே குழந்தைய கேர் பண்ணி பார்த்துச்சேக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப டவுட் ஆகிட்டு பயாலஜிக்கல் மதர் இவளாக தான் இருப்பாளா, எனக்கு ஏன் டவுட்டாகவே இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ தாத்தாவை பார்த்தா குழந்தைய தூக்கி வச்சுட்டு அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்காரு, குழந்தை மேலே அவ்வளோ ஒரு ப்ரொடக்டிவாக இருக்காரு. ஸோ அப்புறம் நம்ம ஹீரோட்ட குழந்தைக்காக டாய்ஸ் பொருள் எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே சேர்ந்து இங்கே கிளம்பி போகிறாங்க. ஹீரோயின் தான் குழந்தைக்கான ட்ரெஸ் அங்கே வந்து மில்க் பவுடர் எல்லாமே பொம்மை எல்லாம் சூஸ் பண்ணுறா. ஸோ அதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே இம்ப்ரெசிவ் ஆகிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவருக்கு ஏதோ ஒரு கால் வந்ததுமே பேசாமல் அவர் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவிட்ட ரொம்ப தேங்க்யூ சொல்லிச்சேக்கா, குழந்தை இருக்கவாசி உனக்கு இதை பற்றிலாம் தெரியுதுலன்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே வந்துட்டு அந்த லிண்டா அவனுக்கு கால் பண்ணுறான், நான் குழந்தைய தூக்கிட்டு மேலே தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா ஒய்ஃபை வந்து பேசிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு வெளியே அப்படியே கிளம்பி போனால் நம்ம ஹீரோயின் லிண்ட் மேலே போய் இடிச்சுட்டு அங்கே கீழே விழுந்துடுறா. என்னப்பா நீங்கள் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன்னு சொல்லும்போது சரி ஓகே குழந்தைய நீ கொடுன்னு சொல்லும்போது அவள் குழந்தைய கொடுக்காம ரொம்ப ரூடாக பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நீ என்ன பேசிட்டு இருக்க, புள்ள என்னோடது, நீ எதுக்காக இப்படி பேசுகிறேன்னு சொன்னதும் என்ன உன் புள்ள நீ வந்துட்டு ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க, என்னை பார்த்து எதுவும் நீ ஜெலஸ் ஆகிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு ஒரு ஞானியை சுற்றிட்டு இருக்க, நான் பணக்காரியாக இருக்கேன்னு சொல்லிட்டு புள்ள என்னோடதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஹீரோயினுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகிட்டு டவுட் ஆகி போயிடுது. என் குழந்தை கூட உன் சவகாசமே வேணான்னு சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு இழுத்துட்டேக்கா. ஸோ அங்கே ஆளுங்க எல்லாருமே வந்துடுறாங்க. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லாருமே நீ ஒரு பூவரான பொண்ணு, நீ எப்படி வந்துட்டு குழந்தை உன்னோடதுன்னு சொல்லி அங்கே பேசுவேன், மரியாதையை குழந்தை அவங்ககிட்ட கொடுன்னு சொன்னா கார்ட்ஸ் வச்சு ஹீரோயினையுமே அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம யாங் வந்துடுறான், என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே காலை பிடிச்சி கெஞ்சிடா, தயவு செஞ்சு என் பிள்ளைய என்கிட்ட வாங்கி கொடுத்துருங்க, இவன் என் பிள்ளைய வச்சுட்டு கொடுக்க மாட்டான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு என்ன பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது அவன் உடனே ஹஸ்பண்ட் இவ போய் சொல்லிட்டு இருக்கா, என்னை பார்த்து ஜெலஸ் ஆகிட்டு என் பிள்ளைய என்கிட்ட வந்து பறிக்க ஆரம்பிக்கிறான்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் ஷாக் ஆகி போயிட்டு என்னது ஹஸ்பண்டா, நீ என்கிட்ட எத்தனை போய் சொல்லியிருக்க, எனக்கு இப்போ ரியலைஸ் ஆயிடுச்சு, நீ வந்து என்னோட ஐடென்டிஃபை எடுத்துட்டு தான் இங்கே வாழ்ந்துச்சுக்கியா, குழந்தை என்னோடது, நீ என்கிட்ட என்ன போய் சொன்ன, இவரோட அண்ணனோட புள்ளன்னு நான் நடிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லை, அவரோட ஒய்ஃப் தானே சொன்னேன், பட் இவரை ஹஸ்பண்ட் கூப்பிடுற எல்லாமே ஃபேக்கான்னு சொன்னதும் இவ போய் சொல்லிட்டு இருக்கா நம்பாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, பிள்ளை என்னோடது, இவ என்னை போய் சொல்லி ஏமாத்திட்டா, நானுமே இவளுக்காக பாவமேன்னு ஹெல்ப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு அப்படின்னா அன்னைக்கு நைட்டு கூட இருந்த பொண்ணு நீ தானா, உன்னை தான் நான் தேடிட்டு இருக்கேனான்னு சொன்னதும் அங்கே ஆமான்னு சொல்கிறா. அப்போ அங்கே ஹஸ்பண்ட் தயவு செஞ்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு நீ எப்படி வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ணலாம், உனக்கு வெக்கமாலையான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவமாகி போயிட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டா, உன்னை நான் ஃப்ரெண்டாகவே ஏற்றுக்கிட்டதே கிடையாது, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, நான் எப்பயுமே உன்னை யூஸ் தான் பண்ண பார்த்தேன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான ஷாக் ஆகிட்டு
ஆயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்க, இவளுக்கு எனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை, இவ இந்த குழந்தையோட அம்மா இல்லைன்றப்ப இவளுக்கு என்ன இங்கே உறவு இருக்குன்னு சொல்லிட்டு அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்லிடுறாங்க. ஸோ அப்போங்க அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் தான் உன்னை இத்தனை நாளாக தேடிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போங்க தாத்தாவுமே வந்துடுறாரு. டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருந்துச்சு இவ தான் குழந்தையோட அம்மான்னு சொல்லிட்டு மேட்ச் ஆயிடுச்சு, பிள்ளையோட அம்மா இவ தான் சொன்னதும் தாத்தா நீங்கள் ரொம்ப லேட்டு, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவளுக்கு ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே இதெல்லாம் எனக்கு வேணான்னு அவன் சொல்கிறா. ஏன் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, இது எல்லாமே உனக்கு தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோவுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே ஹீரோ இன்டர்வியூங்க கொடுத்து உனக்காக தான் இத்தனை நாளாக நான் தேடிட்டு இருந்தேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறியான்னு சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பியாயிட்டுங்க ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே ஹக் பண்ணிக்கிட்டு 2 பேருமே ஹாப்பியாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் எனக்கு என்னமே இது ஒரு ஸ்டூபிட் ஸ்டோரி மாதிரி தான் தோணுது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.